பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குகிறது. தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வசனம், வார்த்தை பேதையை கூட ஞானியாக்குகிறதா. அப்ப அவர் அநேக காரியத்துல அவர் பார்க்கிறார். அவர் நிறைய காரியத்துல பேதையா இருந்திருக்கிறார், பேதையா தள்ளப்பட்டிருக்கிறார். அதனால அவர் ஆண்டவரை பிடித்து, ஆண்டவருடைய அந்த வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தை அவர் கேட்டு 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 அவருக்கு அதுல இருந்து ஞானத்தை அவர் பெற்று கொண்டிருக்கிறார். அவர் ருசித்து அவர் அனுபவமா அவர் எழுதியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் பேதையா இருக்கிறீங்க? எத்தனை பேர், சில பேர் நயம் காட்டுவாங்க, ஏமாத்துவாங்க, சில பொருளை வைத்துட்டு உனக்கு தானே தரதுக்கு வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே நிறைய பேர் மாய்மலமா பேசுவாங்க. ஆனா நம்ம நம்பிடுவோம். நம்ம பேதையா இருக்கிறோம்னா நம்பிடுவோம், இவங்க கரெக்டா வாக்குல கரெக்டா இருப்பாங்க, நமக்கு செய்வாங்க. சில காரியத்துல அப்படியே நிறைய ஏமாற்றம் ஆயிரும். இன்னைக்கு நிறைய காரியத்துல, குடும்பத்துல, தொழில்ல, சொந்த பந்தத்துல யாராவது அப்படி நிறைய இழந்து பல ஏமாற்றங்கள் அடைந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க வேதத்தை தூக்குங்க. இந்த வார்த்தை எங்க இருந்து கிடைக்கும்? இதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும்னா எங்க இருக்குது இந்த வார்த்தை? இந்த தொழில நம்ம தோந்துட்டோம், நம்ம ஞானமா நம்ம செயல்படல. ஞானம் இல்லாம அந்த தொழிலை விட்டுட்டோம், ஞானம் இல்லாம அந்த லைஃபை விட்டுட்டோம், ஞானம் இல்லாம அந்த காரியத்துல நம்ம மிஸ் ஆயிட்டோம். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா? வேதத்தை எடுத்து படியுங்க. வேதம் எப்பேற்பட்ட பேதையா இருந்தாலும் அது ஞானியாக்குகிறது. அவரு அந்த இடத்துல சொல்லு, பைபிள் சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஞானி, உங்களை விட அவங்க நல்ல ஞானத்துல செயல்பட்டிருக்கலாம், படிப்புல, அறிவுல அந்த இடத்துல செயல்பட்டிருக்கலாம். அதை விட ஒரு ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரை நேசிங்க, வேதத்தை தினமும் படிங்க. அந்த ஞானத்தை கர்த்தர் எப்படின்னு ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட காமிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்னைக்கு யாரெல்லாம் ஞானத்துல குறைவா இருக்கிறீங்களோ, எனக்கு புத்தி இல்லை, சில ஏமாற்றம் அடைஞ்ச பிறகுதான் நான் புத்தி இல்லாம விட்டுட்டேன், அறியாம விட்டுட்டேன், தொழிலை விட்டுட்டேன், என் லைஃப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய ஏமாற்றத்தை அடைஞ்ச பிறகுதான் சிலவங்க அதை அறிந்து கொள்வாங்க. இன்னைக்கு ஆண்டவரே நான் இதெல்லாம் விட்டுட்டேன் தான், ஆனா இயேசப்பா இன்னைக்கு நான் வேதத்தை தூக்குகிறேன். தினமும் நீங்க மறைமுகமா ஜெபிச்சாலும் சரி, மறைமுகமா நீங்க ஆண்டவருடைய பைபிளை படிச்சாலும் சரி, அந்த ஞானம் ஒரு நாள் வெளிப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய வாசனம், உடைய வார்த்தை பேரே ஞானியாக்குகிறது. ஆண்டவரே, இந்த வேளையிலப்பா ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் அந்த தேவ ஞானத்தை, ஆண்டவரே, இன்னைக்கு என்னென்ன ஏசப்பா ஏமாற்றத்தோட தோல்வியோடு காத்திருந்த ஏசப்பா இருந்தார்களோ அவர்கள் மேல உடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்க ஞானத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஞானத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த கேட்கிற அப்பா ஒவ்வொரு அப்பா அந்த மனதுல, இருதயத்துல இருந்து அதை ஏசப்பா அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த கிருபையை கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். இருதயத்தை கடினப்படுத்துற ஆவிகள் விலகட்டும், அந்த ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது ஊற்றுகிற ஆண்டவரே அப்பா, அந்த மூடத்தனத்தின் ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிற தேவ வல்லமையினால, தேவ ஞானத்தினால நிரப்புங்கப்பா. வாக்கிலும் வல்லமையிலும் ஆண்டவரை இந்த வேளையில ஏசப்பா பலப்படுத்துங்க. தேவ வல்லமை இப்பொழுது இறங்கட்டும், ஒவ்வொரு மூலைகளுக்குள்ள இறங்கட்டும், சிந்தனைகள்ல இறங்கட்டும், செயல்படட்டும். தேவ வல்லமையினால கட்டுகிறோம் அப்பா, தேவ பலத்தினால கட்டுகிற ஆண்டவரை அப்பா, ஒவ்வொருவரையும் அநேக பேருக்கு வெளிச்சமாய், அநேக பேருக்கு வழிகாட்டிகளாய் அப்பா, உங்களுடைய வாயை பயன்படுத்துங்க, உங்களுடைய இருதயத்தை பயன்படுத்துங்க, உங்களுடைய செயல்களை பயன்படுத்துங்க, ஞானிகளுக்கு வழிகாட்டும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, மந்த ஆவிகள் விலகுவதாக, மந்த ஆவிகளை கடிந்து புறப்படுத்துகிற இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டி செபிக்கிற புத்திமானின் நாவை கொடுங்க, கல்விமானின் நாவை கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற ஞானியை ஆண்டவரை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரை இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவ வல்லம பலம் இப்பொழுது இறங்கட்டும். ஞானத்தின் வல்லம இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.